மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி 30 ரூபாய் மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரகுமாரவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இனப்பிரச்சனை தீர்வு இல்லை. பெருந்தேசியவாத வாக்கு அறுவடைக்காக தமிழரின் தேசிய பிரச்சனை இருட்டடிப்பு. தமிழ் பொது வேட்பாளருக்குரிய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட முனைப்பு. தென்னிலங்கை அழைப்புகள் தொடர்பாக யாழில் இன்று பேசிய பொது கட்டமைப்பு. ஸ்ரீலங்காவின் தேர்தல் விதி முறைகேடுகள் 1000 தாண்டியது. 4 வன்முறைகள் உட்பட 1052 முறைகேட்டு சம்பவங்கள். இந்திய சீன போர்க்கப்பல்கள் ஏககாலத்தில் இலங்கைக்குள் நுழைவு. தேர்தல் காலத்தில் அடுத்தடுத்து கொழும்பு செல்லும் அமெரிக்க, இந்திய, சீன கலங்கள். உக்ரைனிய தலைநகர் உட்பட நாடளாவிய ரீதியில் ரஷ்யா பெருந்தாக்குதல். மின்சாரம் மற்றும் நீர் விநியோக உட்கட்டமைப்புகள் மீது இலக்கு. லண்டன் நொட்டிஹில் களியாட்ட நிகழ்வில் கத்திக்குத்து சம்பவங்கள். 7000 காவல்துறை பாதுகாப்புடன் இன்று இறுதி நாள் வீதி பேரணி. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் தேர்தல் களத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியான நிலையில் அதில் ஈழத்தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவது குறித்து எந்த விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை. இந்த விடயம் குறித்து தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் தமிழ் பிரமுகரான ராமலிங்கம் சந்திரசேகரனை ஐபிசி தமிழின் செய்திப்பிரிவு தொடர்பு கொண்டபோது முன்னுக்கு பின் முரணான வகையில் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தலைப்பில் இன்று காலை வெளியான தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடன அறிக்கையில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினை முற்றாக மறக்கடிக்கப்பட்டுள்ளது. இன பிரச்சினை குறித்தோ அதற்குரிய தீர்வு குறித்தோ இந்த தேர்தல் அறிக்கையில் எந்த விடயங்களும் குறிப்பிடப்படாத நிலையானது சிங்கள பெருந்தேசிய வாக்குகளை அனுரகுமார திசாநாயக்க பெற முயல்வது தெளிவாக தெரிந்துள்ளது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கு இணைந்து சமஷ்டி முறையை தமிழர்களுக்கு வழங்க தயாராகும் வேட்பாளருக்கே தமது ஆதரவு வழங்கப்படும் என தெரிவித்து தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களுக்கு காத்திருந்த தமிழரசு கட்சிக்கு அனுரகுமார் என இந்த தேர்தல் விஞ்ஞாபனமானது தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் வாக்குகளின்றி தானும் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற மறைமுக செய்தியை சொல்லியுள்ளது. ஏற்கனவே ராஜபக்ஷ அணியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் நிலைப்பாடும் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிராகவும் காவல்துறை மற்றும் காணி அதிகார பகிர்வுக்கு எதிராகவும் இருப்பது தெளிவாகியுள்ளது. ஒற்றையாட்சி என்பதே தமது ஒரே கொள்கை எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் நாளை மறுதினம் வெளியாகும் சஜித் பிரேமதாசவின் விஞ்ஞாபனத்திலும் வடக்கு கிழக்கு இணைந்து சமஷ்டி முறை தீர்வுக்குரிய பரிந்துரை இல்லாமல் விட்டால் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கும் முடிவை எடுப்பதில் தமிழரசு கட்சி சவால்களை எதிர்நோக்கக்கூடும் எனவும் கருதப்படுகின்றது. இலங்கையில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை விடயத்தை விட நாட்டின் பொருளாதார மீட்சிக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள தேசிய மக்கள் சக்தி அந்த வேலை திட்டங்களின் வெற்றிகரமான நிறைவேற்றத்தின் பின்னர் அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. எனினும் எந்த அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படும் என்பதை கூறுவதற்கு மறுத்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான ராமலிங்கம் சந்திரசேகரன் தற்போதைய நிலையில் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த விடயம் கையாளப்படும் என்றும் கூறியுள்ளார். இலங்கை பொருளாதார பின்னடைவை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள ராமலிங்கம் சந்திரசேகரன், ஆகவே பொருளாதார மீட்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சிதைவடைந்த உடலான நாட்டின் பொருளாதாரத்தை சரி செய்வதற்கான முன்மொழிவுகளே தேசிய மக்கள் சக்தி என தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தமிழ் மக்களின் உரிமை தொடர்பாக புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படும் எனவும் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டின் அரசியல் அமைப்பு என்பது ஒட்டுமொத்த நாட்டிற்கானதே தவிர தனி மனிதனுக்கானது அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக அரசியல்வாதிகள் போலியான வாக்குறுதிகளை வழங்குவதாக கூறியுள்ள ராமலிங்கம் சந்திரசேகரன், தமிழர்களும் ஏமாற்றப்பட்ட வரலாறை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் ஒரு இனத்திற்கானது அல்ல எனவும் முழு நாட்டிற்கானது என்ற போதிலும் தமிழ் மக்களின் தனித்துவமும் பாதுகாக்கப்படும்
செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவோம் என கூறியுள்ளதன் மூலம் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் கூட தமிழ் மக்களின் அங்கீகாரத்துடன் கொண்டுவரப்பட்ட ஒன்று அல்ல எனவும் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே புதிய அரசியலமைப்பின் தேவை காணப்படுவதாகவும் அதுவரை 13வது திருத்தத்தின் கீழ் விடயங்கள் கையாளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 75 ஆண்டுகளாக மத்திய இனவாதத்தை மூலதனமாக கொண்டு வாழ்ந்து வந்த கும்பலே ஆட்சியில் இருந்ததாகவும் அவர்களில் இருந்து தாம் வித்தியாசப்பட்டவர்கள் எனவும் ராமலிங்கம் சந்திரசேகரன் கூறியுள்ளார். காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்கள் விடயத்தில் புதிய அரசியலமைப்பின் ஊடாகவே தீர்வுகள் வழங்கப்படும் எனவும் மக்களின் அபிப்பிராயத்தின் அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள பெரும்பான்மையின சிங்கள மக்கள் மாத்திரமன்றில் தமிழ் மக்களினதும் அங்கீகாரத்துடனேயே புதிய அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்படும் எனவும் ராமலிங்கம் சந்திரசேகரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் பாவனா அரியநேந்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிக்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் சில நாட்களில் உறுதி செய்யப்பட்ட பின்னர் வெளியிடப்படும் என யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் பொது கட்டமைப்பு கூறியுள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடி இன்றைய தினம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற வடகிழக்கில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட குடிசார் சமூகத்தினர் என பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது தேர்தல் பிரச்சார பணிகள் மற்றும் தேர்தல் விஞ்ஞாபன தயாரிப்பு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்தார். தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் பொதுச்சபையும் ஒன்றிணைந்து அடுத்த கட்டமாக பொது வேட்பாளருடைய பிரச்சார நடவடிக்கைகளை எப்படி முன்னெடுப்பது என்பதை பற்றி தீவிரமாக ஆலோசித்து அது சம்பந்தமான முடிவுகளை எட்டியிருக்கிறோம். மாவட்ட ரீதியாக, தொகுதி ரீதியாக, வடக்கு கிழக்கிலே பரந்துபட்ட அளவிலே எப்படி எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது பற்றியதான தீர்மானங்களை நாங்கள் எட்டியோம். தேர்தல் விஞ்ஞாபனம் இப்பொழுது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதில் சில திருத்தங்கள் கொள்ள வேண்டியிருப்பதனாலே இன்னும் வருகின்ற 2-3 நாட்களுக்குள் தேர்தல் விஞ்ஞாபனம் உறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும். தேர்தல் விஞ்ஞாபனம் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பிரச்சார நடவடிக்கைகள் ஏற்கனவே பல மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல இடங்களில் அந்த பிரச்சார வேலைகள் துவங்கி இருக்கின்றது. அதே போன்று கிளிநொச்சி, வவுனியா மாவட்டங்களில் நேற்றைய தினத்திலிருந்து பிரச்சார வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. நாளைய தினம் வேட்பாளர் அவர்களுடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 தினங்கள் முழு கிளிநொச்சி மாவட்டத்தையும் உள்ளடக்கிய வகையில் பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி பேரணி நடைபெற இருக்கின்றது. அதே போன்று அடுத்த கட்டமாக அது அடுத்தடுத்த மாவட்டங்களிலும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக அதிகபட்சமான வாக்குகளை எடுப்பதை நோக்கமாக கொண்டு சகல விதமான பிரச்சார வேலைகளும் முடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு எல்லோரும் கூடி அதனை மிக வேகமாக முன்னெடுத்து செல்வதற்கான முடிவுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஒன்றிணைந்து அது கூட்டங்களில் கலந்து கொள்வது, இல்லை என்றால் கலந்து கொள்வதில்லை என்பது போன்ற முடிவு நாங்கள் எடுத்திருக்கிறோம். அவ்வாறான ஒரு தேவையான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இடத்து, அப்படியான கோரிக்கைகள் வருகிற இடத்து நாங்கள் அந்த நேரம் அதைகளை ஆலோசித்து முடிவு செய்வதாக, கூட்டாக ஒற்றுமையாக ஒன்றிணைந்து முடிவெடுப்பதாக நாங்கள் தீர்மானித்தோம். இதேவேளை வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் தேர்தல் பிரச்சார பணிகள் திட்டமிட்டுள்ளதாக கூறிய தமிழ் பொது வேட்பாளர் பாவனா அரியநேந்திரன் மக்கள் மனதில் சங்கு சின்னம் ஆழமாக பதிந்துள்ளதாக கூறியுள்ளார். எனவே அரச ஊழியர்கள் முதல் கட்டமாக நடைபெறவுள்ள தபால் மூல வாக்களிப்பில் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து ஆதரவினை வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த பிரச்சாரங்கள் சென்றடைகின்ற போதுதான் நாங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடையலாம், எதிர்பார்த்த வெற்றியை அடையலாம் என்பதற்காக எங்கள் பிரச்சார பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். ஆகவே மக்களாகிய நீங்கள் வெளிப்படைய வேண்டும். இன்னும் நாங்கள் வரவில்லை. என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு இலங்கை நாட்டுக்கான ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டாலும் எங்கள் வடகிழக்கை இலக்கு வைத்துதான் எங்கள் பிரச்சார பணி செய்கின்றது. வடகிழக்கிலே முழுமையாக 8 மாவட்டங்களில் கூட நாங்கள் பரவலாகத்தான் செல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கின்றது. கிராமங்களுக்கு வரவில்லை அல்லது எங்கள் வீட்டுக்கு வரவில்லை, அவரிடம் கதைக்கவில்லை என்கின்ற மனோநிலையை நீங்கள் விட்டுவிட வேண்டும். உங்களுக்கும் அந்த உரிமை இருக்கின்றது. நான் வராவிட்டாலும் நீங்கள் எங்களுக்காக, நாங்கள் உங்களுக்காக என்ற மனோநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
வேண்டும். நீங்கள் அனைவரும் இந்த பிரச்சார பணியை செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் கூறுகின்றேன், அரச ஊழியர்கள், அன்பார்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள், வேறு திணைக்களங்களில் வெளியிடுகிறவர்கள் இதுவரும் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மறந்து விட வேணாம். நீங்கள் போன உடனே பலர் பேப்பரை எடுத்து 18வது இலக்கத்துக்குள்ளே பேர் இருக்கின்றது, சங்கி இருக்கின்றது, ஒரு புள்ளடியை போட்டுவிட்டு வர வேண்டும். ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் முற்கூட்டியே செய்கின்ற போது உங்கள் அரச ஊழியர்கள் காட்டுகின்ற அந்த அக்கறை என்பதுதான் ஏனைய மக்களுக்கும் சென்றடையும். இதுதான் பலமை. அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தமிழ் தரப்பில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலேயே தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தியுள்ள நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சி அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசுக் கட்சியில் அங்கம் வகிக்கும் சிவஞானம் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோர் தமது ஆதரவினை பொது வேட்பாளர்களுக்கு வெளிப்படுத்தியமை வரவேற்கத்தக்கது எனவும் யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குருசாமி சுரேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசுக் கட்சி இந்த பொது வேட்பாளரை நாங்கள் அறிமுகப்படுத்திய பிரதான நோக்கங்களில் ஒன்றானது இந்த தமிழ் தரப்புகள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அது களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழரசுக் கட்சியும் எங்களோடு இணைந்து இந்த ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்திலே ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்ற எங்களுடைய பலமான கோரிக்கை பல தடவைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கட்சி தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் கூட முல்லைத்தீவிலே நடந்த கூட்டத்திலே தமிழரசுக் கட்சிக்கான ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இருப்பினும் தமிழரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய பிரதானமான ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் மட்டக்களப்பிலே ஸ்ரீநேசன் அவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அங்கிருக்கக்கூடிய பிரமுகர் பலர் இந்த பொது வேட்பாளருக்கான ஆதரவு தெரிவித்து வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம். அது அவர்களும் அதில் இணைந்து கொள்வதாக இருந்தால் அது வரவேற்கத்தக்க விடயம். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் நீண்ட காலமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய செயற்பாட்டாளர்கள் பலர் இணைந்து கொண்டுள்ளனர். களுதுறை தொகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதம அமைப்பாளராக செயற்பட்டு பிரியங்கனி அபேவீர, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கம்பகா தொகுதியின் பிரதான அமைப்பாளர் ST பண்டாரநாயக்கவின் பேரன் பிரவீன் டயஸ் பண்டாரநாயக்க, கொலன்ன தொகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதம அமைப்பாளர் சாந்தரத் நாயக உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர்கள் பலர் ஜனாதிபதியுடன் இணைந்துள்ளனர். இன்று முற்பகல் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்திற்கு சென்று ஜனாதிபதியின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அறிவித்தார்கள். கடந்த காலத்தில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு கட்சி பேதமின்றி அனைவரையும் ஒன்றிணைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றியதாக சுட்டிக்காட்டிய பிரதிநிதிகள் நாட்டு மக்கள் அனைவரும் ஜாதி மத கட்சியின பேதமின்றி எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசையில் நின்று தவித்துள்ளதாகவும் நாட்டில் மீண்டும் இவ்வாறானதொரு நிலை ஏற்பட இடமளிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர். சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் உண்மையை மறைத்து பொய்யை விதைத்தாலும் நாட்டு மக்கள் தற்போது உண்மையை உணர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவுக்கு 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய இதுவரை சுமார் 1052 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளை ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஆரம்பித்துள்ள நிலையில் நாளாந்தம் பதிவாகும் தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இதற்கமைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு முகாமைத்துவ மையத்திற்கு 472 முறைப்பாடுகளும், மாவட்ட முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு 534 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வன்முறை சம்பவம் தொடர்பில் 4 முறைப்பாடுகளும், வேறு சம்பவங்கள் தொடர்பில் 42 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. மேலும் கடந்த 24 மணித்தியாலத்தில் 127 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு முகாமைத்துவ மையத்திற்கு 12 முறைப்பாடுகளும், மாவட்ட முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு 93 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை சம்பவம் தொடர்பில் 3 முறைப்பாடுகளும், வேறு சம்பவங்கள் தொடர்பில் 19 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்கள் குறித்து சட்டவிரோதமான முறையில் மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்புகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது.
அதே நேரம் ஒரு நபருக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்புகள் தொடர்பிலும் தேர்தல்கள் ஆணைக்குழு உன்னிப்பாக அவதானித்து வருவதாக அந்த ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு வாக்காளர்களிடம் கோரியிருந்தது. அத்துடன் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் வாக்காளர்கள் தங்கள் கருத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டவிரோதமான முறையில் மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்புகளுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குறித்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தற்போது கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவில் மேற்கொள்ளப்படும் முறைப்பாடுகளுக்கு அமைய குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கருத்து கணிப்புகள் தொடர்பில் இதுவரை எந்தவொரு முறைப்பாடும் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவில் மேற்கொள்ளப்படவில்லை என சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் வாக்குகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு பிரதிநிதிகளை ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி வரவேற்றுள்ளார். கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சின் வளாகத்தில் வைத்து ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் பிரதம கண்காணிப்பாளருமான நாச்சோ சான்செஸ் அமோரை அலி சப்ரி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தேர்தல் காலம் முழுவதிலும் சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு பணிகளை இலங்கையில் மேற்கொள்வதை உறுதிப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என வெளிவிவகார அமைச்சர் உறுதியளித்துள்ளார். ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவின் அழைப்பை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கைக்கு தேர்தல் கண்காணிப்பு பணிக்குழுவை அனுப்ப ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்திருந்தது. ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையில் தேர்தல் செயல்முறைகளுடன் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளதுடன் நாட்டுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் பங்காளித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் 6 சந்தர்ப்பங்களில் தேர்தல் கண்காணிப்புக்கென தமது பணிக்குழுவை அனுப்பியிருந்தது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரான நாச்சோ சான்செஸ் அமோரை வெளிவிவகார மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கான ஒன்றியத்தின் உயர்மட்ட பிரதிநிதியும் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் துணைத் தலைவருமான ஜோசப் பெரல் நியமித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக 12 நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ், மாலைதீவு உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக RMAL ரத்நாயக்க கூறியுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதனை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் இலங்கைக்கு பயணம் செய்துள்ளனர். அத்துடன் பல்வேறு அமைப்புகள் மற்றும் நாடுகளின் தலைவர்களின் பிரதிநிதிகளும் தேர்தல் கண்காணிப்பிற்காக இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி பொதுநலவாய தேர்தல் மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் பிரதிநிதிகள் இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு செயல்முறை உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் குறித்த தரப்பினர் அவதானிப்பதோடு இது தொடர்பான அறிக்கைகளை தேர்தலின் பின்னர் சமர்ப்பிப்பார்கள் எனவும் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹெரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷன் நாணயக்கார ஆகியோரின் செயற்பாடுகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இருவரும் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் குறித்த நடவடிக்கைக்கு எதிராக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த இருவரும் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்படுவதற்காக அரசு வாகனங்கள் போன்ற வரப்பிரசாதங்களை பயன்படுத்தினால் அது தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாக கருதப்படும் என RMAL ரட்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்திய கடற்படையின் முன்னணி போர்க்கப்பல் ஒன்று இன்று இலங்கையை சென்றடைந்துள்ள சம நேரத்தில் 3 சீன போர்க்கப்பல்களும் இன்று இலங்கையை சென்றடைந்துள்ளன. இதன்படி சீன மக்கள் விடுதலை இராணுவ கடற்படையின் கப்பல்களான கிவி, குஷியான் மற்றும் கிலியாசா ஆகிய 3 போர்க்கப்பல்களும் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளன. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் சர்வதேச ரீதியில் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடந்த வாரம் இலங்கைக்கு 3 அமெரிக்க போர்க்கப்பல்கள் சென்றடைந்தன.
இந்நிலையில் சீன மக்கள் விடுதலை ராணுவ கடற்படையின் போர்க்கப்பல்களான கிபி, குஷிஷான் மற்றும் கிளியாஷன் ஆகிய 3 போர்க்கப்பல்களும் இலங்கையை சென்றடைந்துள்ளன. இந்த கப்பல்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்படை கலாசாரங்களுக்கேற்ப வரவேற்றுள்ளனர். இதன்படி 144.50 மீட்டர் நீளமுள்ள கிவி எனும் கப்பல் 872 பணியாளர்களுடனும், குஷிஷான் மற்றும் கிளியாஷான் எனும் 210 மீட்டர் நீளமுள்ள கப்பல் 272 மற்றும் 334 பணியாளர்களுடனும் இலங்கையை சென்றடைந்துள்ளன. சீன மக்கள் விடுதலை ராணுவ கடற்படையின் முப்படை போர்க்கப்பல்களின் கட்டளை அதிகாரிகள் இன்று ஸ்ரீலங்காவின் மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் சிந்தக்க குமாரசிங்கவை சந்தித்துள்ளனர். 2 நாட்டு கடற்படையினருக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொடர் நிகழ்ச்சிகளில் இந்த கப்பல்களில் இலங்கையை சென்றடைந்துள்ள பணியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த கப்பல்களில் இலங்கையை சென்றடைந்த பணியாளர்கள் கொழும்பில் தங்கியிருக்கும் போது நாட்டின் சில சுற்றுலா தலங்களுக்கும் பயணம் செய்வார்கள் எனவும் ஸ்ரீலங்கா கடற்படையின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 கப்பல்களும் எதிர்வரும் 29ஆம் தேதி இலங்கையிலிருந்து வெளியேறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்திய கடற்படையின் முன்னணி போர்க்கப்பலான INS மும்பை இன்றைய தினம் இலங்கையை சென்றடைந்துள்ளது. சுமார் 163 மீட்டர் நீளமுடைய இந்த கப்பலும் எதிர்வரும் 29ஆம் தேதி இலங்கையிலிருந்து வெளியேறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் இலங்கையை சென்றடைந்துள்ள தரப்பினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வார்கள் எனவும் மேலும் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கனடிய தமிழக பேரவையான திருவிழாவில் நடத்தப்பட்ட முற்றுகை போராட்டம் குறித்த வாத பிரதிவாதங்கள் சமூக வலைதளங்களில் இடம்பெற்று வருகின்றன. கனேடிய தமிழர் பேரவை கடந்த வருடம் ஸ்ரீலங்கா அரசுடன் தொடர்பாடல்களை பேணிய விடயம் புலம்பெயர் தமிழர்களின் விருப்பத்திற்கு மாறாக இமாலய பிரகடனம் போன்ற நகர்வுகளில் ஈடுபட்டமையும் அந்த அமைப்பு மீதான அதிருப்திகளை அதிகரித்த நிலையில் இந்த போராட்டம் மற்றும் குழப்பங்கள் இடம்பெற்றுள்ளன. புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் மிகப்பெரிய ஒன்று கூடலாக பதிவாகும் இந்த திருவிழா இடம்பெற்ற இடத்திற்கு அருகில் இடம்பெற்ற போராட்டங்களின் பின்னணியில் தமிழகத்தின் பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் பங்கெடுத்த இசை நிகழ்ச்சியும் இடைநிறுத்தப்பட வேண்டி வந்தது. நிகழ்வு அரங்கை நோக்கி முட்டை வீச்சு இடம்பெற்றதையும் காணொளிகளில் காண முடிந்தது. இதன் பின்னர் குறித்த பாடகர் காவல்துறையின் பாதுகாப்போடு அழைத்துச் செல்லப்பட வேண்டிய நிலை எழுந்தது. இதற்கும் அப்பால் கனேடிய தமிழர் பேரவைக்கு எதிரான எதிர்ப்பின் ஒரு கட்டமாக பாடை ஊர்வலமும் நடத்தப்பட்டது. இந்த எதிர்ப்பு மற்றும் குழப்பங்களுக்கு இடையே நிகழ்வுகளில் ஊடாக நிறுவனம் ஒன்றின் வாகனம் உட்பட்ட 2 வாகனங்களும் தீயிடப்பட்டன. கடந்த 2015 முதல் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்தில் நிகழும் இந்த மிகப்பெரிய திருவிழா இந்த முறை கனேடிய தமிழர் பேரவையின் சர்ச்சைக்குரிய அரசியல் தொடர்புகளால் குழப்பப்பட்டுள்ளமை தற்போது சமூக வலைதளங்களில் வாத பிரதிவாதங்களை உருவாக்கியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுபவர்களால் நாடு நேர்மையாகவும் நியாயமாகவும் ஆட்சி செய்யப்படும் என நம்ப முடியாது என இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை தெரிவித்துள்ளது. அதே நேரம் நாட்டின் 4 பிரதான மதங்களிலும் விழுமியங்களுக்கு அமைய மற்றும் ஜனநாயக தார்மீக கோட்பாடுகளுக்கு இணங்க நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்களை தேர்ந்தெடுக்க மக்கள் தங்கள் வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என அந்த பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் கோரியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து வெளியிட்ட இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை ஜனநாயகத்தின் 3 தூண்களான சட்டமன்றம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் ஒரு தலைவர் இலங்கைக்கு தேவை என சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் மற்றும் ஆதரிக்கும் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க மக்கள் தங்களின் பெறுமதியான வாக்குகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என அந்த பேரவை தெரிவித்துள்ளது. அத்துடன் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வாக்காளர்களை ஏமாற்றுவதை தவிர்க்குமாறும் தேர்தல் பிரச்சார அமைப்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இது தொடர்பாக என்ன கூறுகின்றார்கள் என்பதில் கவனமாக இருக்குமாறும் ஜனாதிபதி வேட்பாளர்களை இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான நீதிபதிகளின் தீர்ப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கம் விமர்சித்துள்ளமை குறித்து கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை கண்டனம் வெளியிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிரான நீதிபதிகளின் உத்தரவு தொடர்பில் அரசாங்கம் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையிலேயே கொழும்பு மறைமாவட்ட பேராயர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஆதரவாக நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்காமை குறித்து அண்மையில் அரசாங்கம் பல விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றது. இந்த நிலையில் சுதந்திரமான மற்றும் ஜனநாயகமான ஒரு நாட்டில் நீதித்துறையின் சுயாதீன தன்மை மிக முக்கியமானது எனவும் போலி அறிவிப்புகள் மற்றும் பிரகடனங்களால் அவற்றை மாற்ற முடியாது எனவும் கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் உத்தரவு தவறு என கூறப்படும் பட்சத்தில் அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரமான நீதித்துறை என்பது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் மிக முக்கியமான ஒரு அம்சம் எனவும் இதனை உறுதிப்படுத்த வேண்டியது ஆட்சியாளர்கள் மற்றும் அரசாங்கத்தின் கடமை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்கள் நீதித்துறையை மதித்து செயல்பட வேண்டும் எனவும் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்துக்கு முஸ்லிம் ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டுமென்ற எந்த ஒரு உடன்படிக்கையையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுடன் மேற்கொள்ளப்படவில்லை என முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் MLAM கிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையில் இனமோதல்களை ஏற்படுத்தி வாக்குகளை பெற முனைகின்றனர் என அவர்கள் கூறியுள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லிம்களின் அடிப்படை தேவைகள் பற்றியே சஜித் பிரேமதாசவுடன் கலந்துரையாடியதாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு என்னோடு பேசிய போது நான் சொன்னேன், என்னுடைய கட்சி உங்களோடு வந்து அது தீர்மானிக்குமாக இருந்தால் என்னுடைய முழு பங்களிப்பை நான் வழங்குவேன். ஏனென்றால் நான் கட்சியோடு சேர்ந்திருக்கிறேன். கட்சியுடைய தீர்மானம் இறுதி தீர்மானம் என்று சொன்னேன். அந்த வகையிலே எனக்கும் அவருக்கும் இடையிலே அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லாது அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு அது தொடர்ந்து இருக்கும். அந்த உறவு இது உண்மையிலே அப்பட்டமான ஒரு பொய். அப்படி எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நாங்கள் நடத்தவில்லை. பொதுவாக கிழக்கு மாநிலத்தில் வாழுகிற முஸ்லிம்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள், குறிப்பாக எங்களுடைய எதிர்கால கல்வி, சுகாதாரம், பல பிரச்சனைகள் முழு நாட்டிலும் இருக்கிற பிரச்சனை நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். ஆகவே கலந்துரையாடு தொடர்பான நடவடிக்கைகளை அவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்குள்ளே பேசியிருக்கிறோம். இதை தவிர கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு முஸ்லிம் ஆளுநர் வேண்டும் என்கின்ற எந்த ஒரு உடன்படிக்கையை நாங்கள் செய்யவில்லை. இது வேணுமென்றே முஸ்லீம்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு பிளவை உண்டு பண்ணி அதன் மூலமாக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை தூண்டி அதன் மூலமாக தங்களுடைய வேட்பாளருக்கு வாக்குகளை பெறுவதற்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் செய்கின்ற இந்த கைங்கரியை உண்மையிலேயே இனங்களுக்கு இடையே மீண்டும் ஒரு இன மோதலை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். சர்வதேச காணாமலாக்கப்பட்டவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கவுள்ள நிலையில் கிளிநொச்சி கண்காட்சி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. நீதிக்கான பயணம் என்ற தொனிப்பொருளில் கிளிநொச்சியில் இந்த சித்திர கண்காட்சி இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் இளைஞர்கள் யுவதிகளின் கைவண்ணத்தில் உருவான சித்திர கண்காட்சி இன்று கிளிநொச்சியில் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த கண்காட்சியானது கிளிநொச்சி டிப்போ சந்தியில் இன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி அன்று காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் நினைவு கூறப்படவுள்ள நிலையில் அதன் ஒரு அங்கமாக குறித்த கண்காட்சி இடம்பெற்றுள்ளது. இதில் வடமாகாணத்தை சேர்ந்த 5 மாவட்டங்களின் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சித்திரங்களும் காட்சிப்படுத்த வவுனியா கனகராயன்குளம் சின்னம்படம் பகுதியில் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்த நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்ற நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுவிட்சர்லாந்திலிருந்து வவுனியாவிற்கு கோவில் திருவிழா ஒன்றுக்காக சென்று செல்லத்துறை நிமலநாதன் என்பவரே கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் சின்னடமன் கிராமத்தில் உள்ள தனது உறவினரின் வீடு ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் இன்று காலை கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட நபரும் புதிய நபரும் கோவில் திருவிழாவிற்கு சென்ற பின்னர் தமது உறவினர் வீட்டில் தனியாக தங்கியுள்ளனர். இதன்போது வீட்டிற்குள் நுழைந்த கும்பல் ஒன்று தாக்குதலை மேற்கொண்டதுடன் ஒரு நபரை வீட்டின் வெளியே கொண்டு சென்று எறிந்த பின்னர் மற்ற நபரை வீட்டிற்குள் வைத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு பதில் நீதிபதி சிரேஷ்ட சட்டத்தரணி திருவருள் சென்று சடலத்தை பார்வையிட்ட நிலையில் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை கனகராயன்குளம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன.
தியாகி பொன் சிவகுமாரனின் 74வது பிறந்தநாள் நிகழ்வு தினமானது உரும்பிராயில் அவருடைய சிலை அமையப்பெற்றுள்ள இடத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் தியாகி பொன் சிவகுமாரனின் சகோதரி ஈகை சுடரனை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்திருந்தார். பாம்பன் அடுத்த அக்காள்மடம் வடக்கு பாக்ஜால சந்தி கடல் வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக படகில் பதுக்கி வைத்திருந்த 780 கிலோ பேடி இலை பொதிகள் பாம்பன் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் மற்றும் நாட்டு படகொன்றும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த பேடி இலைகள் இந்திய மதிப்பில் 5,46,000 ரூபாய் என கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் தங்கச்சி மடத்தை சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களை ஏற்றிருக்கும் சாரதிகள் மற்றும் அவர்களது உதவியாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது இன்று கல்முனை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது பிள்ளைகளின் பாதுகாப்பு சாரதிகளின் கைகளில் எனும் தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் சமூக நலன்புரி அமைப்பின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் விவேகானந்தா சிறுவர் பூங்கா நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விவேகானந்தா பூங்கா சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு தளம் என்பதற்கு அப்பால் ஆன்மீக உணர்வை தூண்டும் ஒரு விவேகானந்தரின் ஆலயம் போன்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பூங்காவின் மத்தியில் 30 அடி உயர பிரம்மாண்ட விவேகானந்தா உருவச்சிலை மற்றும் விவேகானந்தரின் பல உருவச்சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரகுமாரவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இனப்பிரச்சனை தீர்வு இல்லை. பெருந்தேசியவாத வாக்கு அறுவடைக்காக தமிழரின் தேசிய பிரச்சனை இருட்டடிப்பு. தமிழ் பொது வேட்பாளருக்குரிய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட முனைப்பு. தென்னிலங்கை அழைப்புகள் தொடர்பாக யாழில் இன்று பேசிய பொது கட்டமைப்பு. ஸ்ரீலங்காவின் தேர்தல் விதி முறைகேடுகள் 1000-ஐ தாண்டியது. 4 வன்முறைகள் உட்பட 1052 முறைகேட்டு சம்பவங்கள். இந்திய சீன போர்க்கப்பல்கள் ஏககாலத்தில் இலங்கைக்குள் நுழைவு. தேர்தல் காலத்தில் அடுத்தடுத்து கொழும்பு செல்லும் அமெரிக்க இந்திய சீன கலங்கள். உக்ரைனிய தலைநகர் உட்பட நாடளாவிய ரீதியில் ரஷ்யா பெருந்தாக்குதல். மின்சாரம் மற்றும் நீர் விநியோக உட்கட்டமைப்புகள் மீது இலக்கு. லண்டன் நொட்டிங்கில் களியாட்ட நிகழ்வில் கத்திக்குத்து சம்பவங்கள். 7000 காவல்துறை பாதுகாப்புடன் இன்று இறுதிநாள் வீதி பேரணி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.